ஓம் சாந்தி. மார்ச் 12, 2024. காலை முரளி மதுபன். இனிமையான குழந்தைகளே, மரண அமைதிக்குள் செல்வதற்கு பயிற்சி செய்யுங்கள். புத்தி தந்தையை நோக்கியே இருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் ஷரீரமற்றவர்கள் ஆகுவதற்கு தந்தை உங்களுக்கு சாகாஷ் சக்தியை கொடுப்பார். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் மூன்றாவது கண்ணாகிய ஞானத்தை பெறும் பொழுது எந்த காட்சியை பெறுகின்றீர்கள்? பதில்: சத்யுக ஆரம்பம் முதல் கலியுகம் இறுதி வரையிலும் நீங்கள் நடித்த உங்கள் பாகத்தின் காட்சி உங்களுக்கு கிடைத்துள்ளது. நீங்கள் முழு உலகினதும் ஆரம்பத்தையும் இறுதியையும் புரிந்துள்ளீர்கள். இவை அனைத்தையும் அறிந்திருத்தலே ஒரு காட்சியை பெறுதல் என்ற அர்த்தமாகும். நீங்கள் தெய்வீக குணங்களை உடைய தேவர்களாக இருந்தீர்கள் என்பதையும், பின்னர் நீங்கள் அசுரத்தனமானவர்கள் ஆகினீர்கள் என்பதையும், இப்பொழுது மீண்டும் ஒரு முறை தெய்வீக குணங்களுடைய தேவர்கள் ஆகின்றீர்கள் என்பதையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டுள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது உங்கள் புதிய வீடான புதிய உலகிற்கு செல்ல உள்ளீர்கள். ஓம் சாந்தி. இங்கு அமர்ந்திருக்கும் குழந்தைகளாகிய நீங்கள் நினைவு யாத்திரையில் இருக்கிறீர்கள். எல்லையற்ற தந்தை நினைவு யாத்திரையில் இல்லை. அந்த ஒருவரே உங்களுக்கு உதவுவதற்காக ஒரு கரண்டை கொடுக்கின்றார். அதாவது அவர் அந்த ஷரீரத்தை நீங்கள் மறப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்கின்றார். உங்கள் ஷரீரத்தை மறப்பதற்காக குழந்தைகளாகி நீங்கள் தந்தையிடமிருந்து இந்த உதவியை பெறுகின்றீர்கள். அவர் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு சக்திக்கான மின்னோட்டத்தை கொடுக்கின்றார். ஏனெனில் அவர் ஆத்மாக்களை மாத்திரமே பார்க்கின்றார். உங்கள் ஒவ்வொருவருடைய புத்தியும் இப்பொழுது தந்தையுடன் இணைக்கப்பட்டுள்ளதுடன் தந்தையின் புத்தியும் திருஷ்டியும் குழந்தைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. அதில் ஒரு வித்தியாசம் உள்ளது. ஒரு சில நிமிடங்கள் மரண அமைதி நிலவியது. இந்த மரண அமைதி ஸ்திதியை தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் ஷரீரத்திலிருந்து நீங்கி பிரிந்திருக்க விரும்புகின்றீர்கள். எந்த அளவிற்கு அதிகமாக ஆத்மா தொடர்ந்தும் நினைவில் இருக்கின்றாரோ அந்த அளவிற்கு அதிகமால் தன்னால் சரீரத்தை விட்டு நீங்க முடிகின்றதென்பதை அவர் உணர்கின்றார். அவர்கள் பாம்பின் உதாரணத்தை கொடுக்கின்றார்கள். தரப்பட்ட உதாரணங்களில் நிச்சயமாக ஏதோ ஒரு சிறப்பு இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் ஷரீரங்களில் இருந்து நீங்கி வீடு திரும்ப வேண்டும். வீட்டிற்கு திரும்பிச் சென்று பின்னர் மீண்டும் கீழே இறங்கி வருவீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். வேறு எவரும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதில்லை. வேறு எவரும் இந்த நாடகத்தை புரிந்து கொள்வதில்லை. நினைவில் இருப்பதன் மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை எவராலும் வழங்க முடியாது. அவ்வாறான விஷயங்களை எவரும் உங்களுக்கு கூறுவதில்லை. இப்பொழுது இது உங்களுடைய திரும்பிச் செல்லும் பயணம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மாவின் புத்தியின் யோகம் அந்த திசையில் ஈர்க்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நாடகம் முடிவடைய உள்ளது. இப்பொழுது வீடு செல்லும் நேரமாகும். நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவரே தூய்மையாக்குபவர். கங்கை நீர் முக்தியை அருள்பவராகவோ அல்லது வழிகாட்டியாகவோ இருக்க முடியாது. தந்தை ஒருவர் மாத்திரமே தூய்மையாக்குபவரும் வழிகாட்டியுமாக இருக்க முடியும். இந்த விஷயங்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வதுடன் பின்னர் மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்துங்கள். இது பக்தி மார்க்கமாகும். இதில் எவருக்கும் எவ்வித பயனும் இல்லை. தண்ணீர் குளிப்பதற்கே, அதனால் உங்களை தூய்மைப்படுத்த முடியாது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அந்த பக்திக்கு பலனாக அவர்கள் எதையாவது பெற்றுக் கொள்வார்கள் என்றில்லை. பக்தி மார்க்கத்தில் அவர்கள் அதற்கு அதிக அளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். அதுவே குருட்டு நம்பிக்கை என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு தொடர்ந்து குருட்டு நம்பிக்கை கொண்டிருப்பதனால் மனிதர்கள் குருடனின் குருட்டு குழந்தைகள் என்று பட்டத்தை பெறுகிறார்கள். கடவுள் பேசுகின்றார்.
யாருக்கு பார்வை உள்ளது, யார் குருடர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நீங்கள் உலக நாடகத்தின் ஆரம்பம், மத்தியமம், இறுதி பற்றி தந்தையிடமிருந்து அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் தந்தையை அடையாளம் கண்டுள்ளீர்கள். உங்களால் உலகின் ஆரம்பம், மத்தியமம், இறுதி ஆகியவற்றையும் அதன் காலத்தையும் அடையாளம் காணக்கூடியதாக உள்ளது. ஞானக்கடலின் ஒவ்வொரு விஷயத்தையும் கடைந்து பின்னர் நீங்களே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். பக்தி மார்க்கத்திற்கும் ஞானத்திற்கும் இடையே வேறுபாடு உள்ளது. இந்த ஞானம் தனித்துவமானது. இந்த ஞானம் பிரபல்யமானது. இது ராஜயோக கல்வியாகும். தேவர்கள் முற்றிலுமாக விகாரமற்றவர்களாக இருந்தார்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். படைப்பவரான தந்தை அமர்ந்திருந்து தனது சொந்த அறிமுகத்தை கொடுக்கின்றார். அவரே பரமாத்மா ஆவார். பரமாத்மா கடவுள் என்று அழைக்கப்படுகின்றார். ஆங்கிலத்தில் அவர் சுப்ரீம் சோல், அதாவது பரமாத்மா என்று அழைக்கப்படுகின்றார். சோல் என்றால் ஆத்மா. தந்தையின் ஆத்மா வேறு எந்த ஆத்மாவை விடவும் பெரியதல்ல. தந்தையின் ஆத்மா குழந்தைகளாகிய உங்களது ஆத்மாவை போன்றதே. குழந்தைகள் சிறியவர்களும் தந்தை பெரியவரும் என்று இல்லை. இல்லை, ஞானம் நிறைந்த தந்தையான இந்த பரமன் அதிக அளவு அன்புடன் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஒவ்வொரு ஆத்மாவும் தம் தம் பாகத்தை நடிக்க வேண்டும். நிச்சயமாக அவர் தனது பாகத்தை நடிப்பதற்கு ஒரு ஷரீரத்தை எடுக்க வேண்டும். ஆத்மாக்களின் வீடு அமைதி தாமம் ஆகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் உயர்ந்த ஒளி தத்துவத்தில் வசிக்கின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ஹிந்துஸ்தான் என்ற இடத்தில் வாழ்பவர்கள் தங்களை இந்துக்கள் என்று அழைப்பதை போன்று பிரம்ம தத்துவம் என்ற உலகிலிருந்து வருகின்ற ஆத்மாக்கள் பிரம்ம தத்துவமே கடவுள் என்று எண்ணுகிறார்கள். வீழ்ச்சிக்கான காரணங்களும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. எவ்வளவு முயற்சி செய்தாலும் எவராலும் வீடு திரும்ப முடியாது. நாடகம் ஒன்று முடிவடைந்ததும் நடிகர்கள் அனைவரும் மேடைக்கு ஒன்றாக வருகிறார்கள். அதனை உருவாக்கியவரும் பிரதான நடிகர்கள் அனைவருமே ஒன்றாக நிற்பார்கள். இந்த நாடகம் இப்பொழுது முடிவடைய உள்ளது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த விஷயங்கள் எந்த சாதுக்களும் புனிதர்களுக்கும் தெரியாது. ஆத்மா பற்றிய இந்த ஞானம் எவரிடமும் இல்லை. பரமாத்மா தந்தை மாத்திரமே இங்கு ஒருமுறை வருகின்றார். அனைவரும் தங்கள் பாகத்தை இங்கு நடிக்க வேண்டும். விரிவாக்கம் தொடர்ந்து இடம் பெறுகிறது. ஆத்மாக்கள் அனைவரும் எங்கிருந்து வருகிறார்கள்? ஆத்மாக்கள் வீடு திரும்ப முடியுமானால் அவ்வாறான ஒரு நியதி இருந்திருக்கும். ஒருவர் வரும்பொழுது மற்றொருவர் செல்வாராயின் மறு பிறப்பின் தொடர்பு எவ்வாறு இருக்க முடியும்? உண்மையில் மறு பிறப்பு என்பது ஆரம்பம் முதல் தொடர்ந்துள்ளது. லக்ஷ்மியும் நாராயணருமே முதலில் வருபவர்கள். அவர்கள் மறு பிறவி எடுக்கிறார்கள் என்பதை தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். அவர்கள் இறுதியில் வரும்பொழுது அவர்கள் சென்று மீண்டும் முதலில் வருகின்றார்கள். இதை பற்றிய எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆத்மாக்களின் தந்தை தானே வந்து விளங்கப்படுத்துகின்றார். அவர் எதனை விளங்கப்படுத்துகின்றார்? அவர் தனது சொந்த அறிமுகத்தை கொடுக்கின்றார். பரமாத்மா யார் என்பது பற்றி உங்களுக்கு ஏதாவது முன்னர் தெரியுமா? நீங்கள் சிவாலயங்களுக்கு சென்றீர்கள். இங்கு எண்ணற்ற ஆலயங்கள் உள்ளன. சத்யுகத்தில் ஆலயங்களோ அல்லது வணங்குவது போன்றவை எதுவுமே இல்லை. அங்கு நீங்கள் பூஜிக்க தகுந்த தேவர்கள் ஆகுவீர்கள். அரை கல்பத்திற்கு பின்னர் நீங்கள் பூஜிப்பவர்கள் ஆகுவதுடன் தேவர்கள் என்றும் அழைக்கப்பட மாட்டீர்கள். பின்னர் தந்தை வந்து மீண்டும் உங்களை பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குகின்றார். வேறு எந்த உலகிலும் இந்த புகழ் பாடப்படுவதில்லை. ராமராஜ்யம் என்ன என்பதையும் ராவணராஜ்யம் என்ன என்பதையும் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ராமராஜ்யத்தின் காலத்தை நீங்கள் மக்களுக்கு நிரூபிக்க வேண்டும். இது நீங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு நாடகமாகும். தந்தையே அதிமேலானவரும் ஞானம் நிறைந்தவரும் ஆவார். அவர் மூலம் நாங்கள் அனைவரிலும் உயர்ந்தவர்கள் ஆகின்றோம். நாங்கள் ஒரு அந்தஸ்தை பெறுகின்றோம். அதுவும் மிக உயர்ந்ததே.
தந்தை இப்பொழுது எங்களுக்கு கற்பிக்கின்றார். ஆகவே நாங்கள் இதனையும் தெய்வீக குணங்களையும் கிரகிக்க வேண்டும். தேவர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்பதையும் இப்பொழுது நீங்கள் என்னவாகி உள்ளீர்கள் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். தேவர்களைப் போன்று நீங்கள் முற்றிலுமாக விகாரமற்றவர்கள் ஆக வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். இதை நிறைவேற்றுவதற்கு தந்தையை நினைவு செய்வதைத் தவிர வேறு எந்த வழியும் இல்லை. எவ்வாறு இதனை நிறைவேற்றலாம் என்று எவருக்காவது தெரிந்தால் எங்களுக்கு கூறுங்கள். பிரம்ம தத்துவத்தை விகாரமற்றது என்று கூற முடியாது, இல்லை. ஆகவே விகாரமற்றவர் ஆகின்றார். பிரம்ம தத்துவம் ஒரு ஆத்மாவாகவும் முடியாது. அது ஆத்மாக்களாகிய நீங்கள் வசிக்கும் இடமாகும். புத்தி ஆத்மாவில் உள்ளது என்பதும் ஆத்மா தமோபிரதான் ஆகும் பொழுது புத்தி விவேகமற்றது ஆகின்றது என்பதும் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே விவேகமானவர்களும் விவேகமற்றவரும் உள்ளனர். உங்களுடைய புத்தி முற்றிலும் சுத்தமாகிறது, பின்னர் அவை அழுக்காகி விடுகின்றன. தூய்மைக்கும் தூய்மையற்றதற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தூய்மையற்ற ஆத்மாக்கள் வீடு திரும்ப முடியாது. இப்பொழுது அவர்கள் எவ்வாறு தூய்மையாகலாம்? அவர்கள் அழைப்பது இதற்கே ஆகும். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது சங்கமயுகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உங்களை வீட்டிற்கு கூட்டிச் செல்வதற்கு தந்தை மாத்திரமே ஒரு முறை வருகின்றார். அனைவரும் புதிய உலகிற்கு செல்வார்கள் என்றில்லை. அங்கு ஒரு பாகமும் இல்லாதவர்கள் அமைதி தாமத்தில் இருப்பார்கள். இதனாலேயே இது படங்களிலும் காட்டப்பட்டுள்ளது. படங்கள் போன்றவை அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவையாகும். உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பதை விளங்கப்படுத்தும் இப்படங்கள் ஞான மார்க்கத்திற்கு உரியவையாகும். நீங்கள் எவ்வாறு 16 ஸ்வர்க்க கலைகளிலிருந்து 14ற்கும் 14லிருந்து 12ற்கும் பின்னர் இப்பொழுது ஒரு கலையுமே எஞ்சாது கீழே இறங்கி வந்தீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். அனைவருமே வரிசை கிரமமாகவே உள்ளனர். நடிகர்களும் வரிசை கிரமமாகவே உள்ளனர். சிலர் 1000 சம்பளம் பெறுகிறார்கள், சிலர் 1500, சிலர் 500, சிலர் 100, சிலர் 150 என அதிக அளவு வேறுபாடு உள்ளது. நீங்கள் எவ்வாறு கற்கின்றீர்கள் என்பதிலும் பகலுக்கும் இரவுக்கும் இடையே ஆன வித்தியாசம் உள்ளது. அந்த பாடசாலைகளில் சித்தியடையாது விட்டால் அவர்கள் மீண்டும் கற்கலாம். ஆனால் இங்கு மீண்டும் கற்பது என்ற கேள்விக்கு இடமில்லை. உங்களுடைய அந்தஸ்து குறைக்கப்படுகிறது. உங்களால் இந்த ஞானத்தை மீண்டும் எப்பொழுதுமே கற்க முடியாது. இக்கல்வி ஒரு முறை மாத்திரமே சாத்தியமாகும். தந்தையும் ஒரு முறை மாத்திரமே வருகின்றார். முதலில் ஒரு ராஜ்யம் மாத்திரமே இருந்தது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மற்றவர்களுக்கு இதனை விளங்கப்படுத்துங்கள். அவர்கள் இந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்வார்கள். கிறிஸ்துவர்கள் விஞ்ஞானத்திலும் மிக திறமையானவர்கள். அனைவரும் இந்த விஷயங்களை அவர்களிடமிருந்து கற்றார்கள். அவர்களுடைய புத்தி தெய்வீகமானதாகவோ அல்லது கல் போன்றுமோ இருக்கவில்லை. இந்த தருணத்தில் அவர்களுடைய புத்திகள் அற்புதங்களை நிகழ்த்துகின்றன. கிறிஸ்துவர்கள் மூலமாக விஞ்ஞானம் அதிக அளவு வளர்ந்துள்ளது. விஞ்ஞானம் சந்தோஷத்திற்கானதாகும். பழைய உலகம் அழிக்கப்பட உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பின்னர் நாங்கள் அமைதி தாமத்திற்கும் சந்தோஷ தாமத்திற்கும் செல்வோம். வேறு எவ்வாறு மனித ஆத்மாக்கள் வீடு திரும்ப முடியும்? விஞ்ஞானம் மூலம் விநாசம் நடைபெறும். ஆத்மாக்கள் அனைவரும் ஷரீரத்தை விட்டு வீடு திரும்புவார்கள். முக்தி இந்த விநாசத்தோடு இரண்டர கலந்துள்ளது. அரை கல்பமாக அனைவரும் முக்திக்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது விஞ்ஞானத்தின் மூலமும் இயற்கை அனர்த்தங்கள் மூலமும் இப்பொழுது இடம்பெறும். இந்த யுத்தமே ஆத்மாக்கள் முக்தி தாமத்திற்கு திரும்பிச் செல்வதற்கான கருவியாகும் என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். பல மக்கள் முக்தி தாமத்திற்கு செல்வார்கள்.
நீங்கள் குருமார்களை பின்பற்றுவதோடு ஹத்தயோகத்தை பயிற்சி செய்வதற்கு எவ்வளவுதான் முயற்சி செய்திருந்தாலும் எவராலும் முக்தி தாமத்திற்கு செல்ல முடியாதிருந்தது. விஞ்ஞானத்தின் மூலம் பல குண்டுகள் போன்றவை தயாரிக்கப்பட்டுள்ளன. ஆகவே விநாசம் இடம்பெற உள்ளது என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். புதிய உலகில் மிக சில மக்களே இருப்பார்கள். மற்றவர் அனைவரும் முக்தி தாமத்திற்கு திரும்புவார்கள். உங்களின் கல்வியின் சக்தியுடன் நீங்கள் ஜீவன் முக்தி தாமத்திற்கு செல்வீர்கள். நிலையானதும் ஆட்டி அசைக்க முடியாததும் சீரானதுமான ஓர் ராஜ்யத்தை நீங்கள் ஆட்சி செய்வீர்கள். இங்குள்ள நிலங்களை பாருங்கள், அவை அனைத்தும் பிரிக்கப்பட்டுள்ளன. தந்தை உங்களை நிலையானதும் ஆட்டி அசைக்க முடியாததுமான உலக ராஜ்யத்தின் அதிபதிகள் ஆக்குகின்றார். எல்லையற்ற தந்தையின் ஆஸ்தி எல்லையற்ற ராஜ்யமாகும். யார் எப்பொழுது இந்த ஆஸ்தியை கொடுத்தார்கள்? இது எவரது புத்தியிலும் உட்புகுவதில்லை. நீங்கள் மாத்திரமே புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மாக்களாகிய உங்களிடம் ஞானமென்ற மூன்றாவது கண் உள்ளது. ஆத்மாக்கள் ஞான சுரூபங்கள் ஆகின்றார்கள். ஞான கடலாகிய தந்தையின் மூலம் மாத்திரமே நீங்கள் இவ்வாறு ஆகலாம். தந்தை வந்து படைப்பவரினதும் படைப்பினதும் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றிய ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். உண்மையில் இதற்கு ஒரு வினாடியே எடுக்கிறது. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி. மற்றவர்கள் அனைவரும் முக்தியை பெறுகிறார்கள். நாடகம் இவ்வாறு நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அனைவரும் ராவணனின் பந்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுகின்றனர். உலகில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு அந்த மக்கள் பெரிய முயற்சி செய்கின்றனர். எப்பொழுது உலகிலும் பிரம்மாண்டத்திலும் அமைதி நிலவும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் மாத்திரமே புரிந்து கொள்கிறீர்கள். ஒளி என்ற தத்துவத்தில் அமைதி உள்ளதென்றும் இங்கு இவ்வுலகில் அமைதியும் சந்தோஷமும் நிலவும் என்றும் கூறப்படுகிறது. இந்த உலகம் ஒளி என்ற தத்துவத்திலிருந்து முற்றிலுமாக வேறுபட்டதாகும். ஒளி தத்துவம் சந்திரனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் அப்பால் உள்ளதாகும். இந்த உலகிலுள்ள எவையும் அங்கில்லை. அது மௌன உலகம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் உங்கள் சரீரத்தை விட்டு மௌன உலகிற்கு செல்கின்றீர்கள். இதனாலேயே நீங்கள் அங்கு திரும்புவதற்கு உங்களை தயார்படுத்துகின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள். வேறு எவருக்கும் இது தெரியாது. இதற்கு தயார்படுத்துவதற்கு இப்பொழுது நீங்கள் தூண்டப்படுகின்றீர்கள். நடைபெற இருக்கும் யுத்தம் நன்மை பயக்கும். அனைவருடைய கணக்கும் தீர்க்கப்பட்டுவிடும். அனைவரும் தூய்மையாகுவார்கள். யோகம் ஒரு தீயாகும். ஒரு தீயின் மூலம் அனைத்தும் தூய்மையடைகிறது. நாடகத்தின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி என்பன தந்தைக்கு தெரிவது போன்று நடிகர்களாகிய உங்களுக்கும் நாடக ஆரம்பம் மத்தியமம் மற்றும் இறுதி பற்றி தெரியும். இதனை புரிந்து கொள்வது என்றால் ஒரு காட்சியை காண்பதாகும். ஞானமென்ற உங்களுடைய மூன்றாவது கண் இப்பொழுது திறந்துள்ளது. சத்யுகத்தின் ஆரம்பத்திலிருந்து கலியுகத்தின் முடிவு வரை உலகிலுள்ள அனைத்து விஷயங்களையும் நிச்சயமாக நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொண்டுள்ளீர்கள். வேறு எந்த மனிதருக்கும் இது தெரியாது. திவ்ய குணங்களை கொண்டிருந்தவர்களும் அசுர குணங்களை கொண்டிருந்தவர்களும் நீங்களே என்பதை நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். பின்னர் உங்களை அவ்வாறான திவ்ய குணங்களை உடையவர்கள் ஆக்குவதற்காக தந்தை மீண்டும் ஒரு முறை வருகின்றார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக தந்தை வருகின்றார். தேவ தர்மத்தை சார்ந்தவர்கள் மாத்திரமே 84 பிறவிகளை முழுமையாக எடுக்கின்றனர் என்பது உலகிலுள்ள வேறு எவருக்கும் தெரியாது. அவர்கள் தூய்மையானவர்களாகவும் தூய்மையற்றவர்களாகவும் ஆகின்றார்கள். இது வேறு எவரது புத்தியிலும் இல்லை. இந்த பிம்பங்கள் அனைத்தும் உயிரற்றவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர்களின் சரியான உருவத்தை எவராலும் உருவாக்க முடியாது. அவை இயற்கையான அழகுடையவையாக இருந்தன. இந்த படங்கள் அனைத்தும் ஒரு தூய சரீரம் தூய தத்துவங்களினாலேயே உருவாக்கப்படுகிறது. இங்கு இவை தூய்மையற்றவையாகும். இவ்வுலகில் பல்வேறு நிறத்துடன் உள்ள மக்கள் போன்று சத்யுகத்தில் இருக்க மாட்டார்கள்.
கிருஷ்ணர் அழகானவரும் அழகற்றவரும் என்று அழைக்கப்படுகின்றார். சத்யுகத்தில் அவர் அழகானவராகவும் கலியுகத்தில் அவர் அழகற்றவராகவும் உள்ளார். எவ்வாறு அவர் சத்யுகத்திலிருந்து கலியுகத்திற்கு செல்கின்றார்? முதலாவது இலக்க ஆத்மா தொடக்கம். நீங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்கிறீர்கள். கர்ப்பப்பையிலிருந்து குழந்தை வெளியே வந்தவுடன் அவருக்கு கிருஷ்ணர் என்று பெயர் சூட்டப்படுகிறது. ஒரு பெயர் நிச்சயம் தேவை. கிருஷ்ணரின் ஆத்மா அழகானவராக இருந்து பின்னர் அழகற்றவர் ஆகினார். இதனாலேயே அவர் அழகற்றவரும் அழகானவரும் என்று அழைக்கப்படுகின்றார் என்று நீங்கள் கூறக்கூடும். இவருடைய ஜாதகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டவுடன் உங்களால் முழு சக்கரத்தினதன் ஜோசியத்தையும் புரிந்து கொள்ள முடியதாக இருக்கிறது. இது பல ரகசியங்கள் நிறைந்தது என்பதை நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். இந்த ரகசியங்கள் வேறு எவருக்கும் தெரியாது. இப்பொழுது நீங்கள் புதிய உலகிற்கும் புதிய வீட்டிற்கும் செல்ல வேண்டும். நன்றாக கற்பவர்கள் புதிய உலகிற்கு செல்வார்கள். தந்தையே எல்லையற்ற முழு உலகிற்கும் அதிபதியாவார். அவர் அனைத்து ஆத்மாக்களினதும் தந்தையாவார். தந்தை அதிபதி என்று அழைக்கப்படுகின்றார். இது ஒரு கல்வியாகும். இந்த கல்வியில் எந்த சந்தேகமோ அல்லது கேள்வியோ இருக்க முடியாது. இங்கு நீங்கள் சமய நூல்களை விவாதிக்க வேண்டியதில்லை. அந்த ஆசிரியர் ஒருவரே அதிமேன்மையானவர். அவர் அமர்ந்திருந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் மாத்திரமே சத்தியமானவர். எவ்வாறு உண்மையான நாராயணன் ஆகலாம் என்ற கதையை அவர் கற்பித்தல் உருவில் உங்களுக்கு கூறுகின்றார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உங்கள் கர்ம கணக்குகள் அனைத்தையும் தீர்த்து கொண்டு மௌன உலகிற்கு திரும்புவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நினைவு சக்தியின் மூலம் ஆத்மாவை முழுமையாக தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். 2. ஞான கடலினது ஞானத்தை பயிற்சி செய்யுங்கள். ஞானத்தை கடைந்து நீங்களே தீர்மானங்களை எடுங்கள். ஜீவன் முக்தி வாழ்க்கையில் ஒரு மேன்மையான அந்தஸ்தை பெறுவதற்கு தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். ஆசீர்வாதம். தந்தையுடன் வாழ்வதாலும் அவரை போன்றவர் ஆகுவதாலும் எந்த கவர்ச்சிகளின் ஆதிக்கத்திலிருந்தும் விடுபட்டவர் ஆகுவீர்களாக. தந்தையின் நினைவு இருக்கும் இடத்தில், அதாவது அவரின் சகவாசம் இருக்கும் பொழுது ஷரீர உணர்வு எழ முடியாது. தந்தையுடன் அல்லது அவருக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் உலகத்தின் விகாரமான அதிர்வுகளில், அதாவது எந்த கவர்ச்சிகளின் ஆதிக்கத்திலிருந்தும் தொலைவில் இருப்பார்கள். தந்தையுடனேயே இருப்பவர்கள் அவருடனேயே வாழ்வதால் அவருக்கு சமம் ஆகின்றார்கள். தந்தை எவ்வாறு அதிமேலானவராக இருக்கின்றாரோ அவ்வாறே குழந்தைகளின் ஸ்திதியும் அதிமேலானது ஆகின்றது. கீழே உள்ள எதுவும் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்களை ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஸ்லோகம். உங்கள் மனமும் புத்தியும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது சரீரமற்றவர் ஆகுதல் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஓம் சாந்தி.